சமீப நாட்களாக விஜய் அவர்களுடைய அரசியல் இந்த நகர்வுகள் ரொம்ப வேகமாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி விகடனில் வேறு ஒரு செய்தி வந்திருக்கு சார். அதாவது அதிமுக கூட்டணி கூப்பிட்டுருக்காங்க, மறைமுக பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அதிமுக பாஜக கூட்டணிக்கு வர சொல்லி. ஆனால் வந்துட்டு இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 100 சீட் எனக்கு தரணும், முதல்வர் வேட்பாளர் யாருன்னு சொல்லிட்டு அறிவிக்கக்கூடாது. இதுலேருந்து என்ன நான் புரிஞ்சுக்கிறேன்னா வரமாட்டேன்னு சொல்கிறது இல்லை. இப்படியான ஒரு மூவ் பண்ணுறது நல்லது தானே சார்? லுக், அவங்க இந்த மொமெண்ட் வரைக்கும் கூட்டணிக்கு போகிறதில்லைன்றதில் ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அவங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன், கொள்கை எதிரி என்று அறிவித்த கட்சி இருக்கக்கூடிய ஒரு அணியில் எப்படி நாம் சென்று இணைவது என்ற தயக்கம் அவர்களுக்கு இருக்கிறது. அதை தான் திருப்பி திருப்பி அவர்கள் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். நிர்மல்குமாரும் வெளிப்படையாக வந்து நாங்கள் ஒரு மாதம் முன்னாடி என்ன நிலைப்பாடு எடுத்தோமோ அந்த நிலைப்பாட்டில் தான் இப்போதும் இருக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. விகடனில் வந்திருக்கக்கூடிய இந்த நியூஸு பெரும்பாலும் அது சரி. கூட்டணிக்கு வாங்க அப்படின்ட்டு கேட்டாங்கன்னா நான் தான் சிஎம்னு சொன்னால் அப்புறம் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? ஏற்கனவே ஒரு பேச்சுவார்த்தை நடந்த போது 2.5 வருஷம் எனக்கு கொடுன்னு சொன்னதுனால தான் ரைட் பாஸ் அப்படின்ட்டு கிளம்பி டெல்லிக்கு போனாங்க. ஸோ இப்போவும் கூட்டணி என்று பேசும்போது நான் தாங்க சிஎம், யார் சிஎம் கேண்டிடேட் என்று கேள்வி எழுப்பினாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முறிந்து விடும் அல்லவா? அந்த அடிப்படையில் தான் அந்த செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி மொமெண்ட் வரைக்கும் அவங்க உறுதியாக கூட்டணி கிடையாது, தனியாக போகிறது அண்ட் அவங்க நான் சொன்னது போல் அவர்களும் பீகார் தேர்தலை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். பீகார் தேர்தலில் ஒருவேளை காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி வெற்றி பெற்று விட்டால் காங்கிரஸ் சீரியஸாகவே வேறு அலையன்ஸை கன்சிடர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் அட் த சேம் டைம் நான் மீண்டும் மீண்டும் சொல்வது தான், அதனால் இந்தியா கூட்டணியை உடைக்கிறோம் என்பது காங்கிரஸுக்கு நன்றாக தெரியும். ஓகேவா? 20 எம்பி வச்சுருக்கக்கூடிய அல்லது 25 எம்பி வச்சுருக்கக்கூடிய ஒரு கட்சியை விலக்கி விட்டுவிட்டு ஒரு புதிய கட்சியை இந்தியா கூட்டணியில் சேர்ந்து தேசிய அளவில் அதனால் காங்கிரஸுக்கு என்ன பயன்? இப்போ 25 எம்பி இருக்குது காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து 25 எம்பி இருக்கிறது. பாராளுமன்றத்தில் நாளைக்கு ஒரு அடுத்தடுத்த செஷன், இன்னும் 3 வருஷம் பாராளுமன்றம் நடக்க இருக்கிறது. அந்த பாராளுமன்றத்தில் நாளைக்கு ஏதாவது ஒரு கூட்டத்தொடர் நடந்தது என்றால் அப்போது ஏதாவது ஒரு பிரச்சனை எதிர்த்து பிஜேபி அரசை எதிர்த்து வாக்கெடுப்பு நடத்த வேண்டும், வெளிநடப்பு செய்ய வேண்டும், ஏதாவது ஒரு இஷ்யூஸை கிளப்பணும் என்றால் தாவேக வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பார்லிமெண்ட்டில் உடஞ்சி போன பிறகு உடஞ்சிடுது, ஆல்மோஸ்ட் அவுட்டு. இது இந்தியா பிளாக்கு ஆல்மோஸ்ட் அவுட். ஏன்னா இப்போ இருக்கிறதுல பெரிய கட்சி திமுக தான், அவுட்டு. அதுக்கு பிறகு 29 தேர்தலுக்கு என்ன அலையன்ஸை உருவாக்குவீங்க? இதுவரை தேர்தலில் போட்டியிடாத ஒரு கட்சியை வைத்துக்கொண்டு நீங்கள் போய் ஆர்ஜேடி கூடயும், என்சிபி கூடயும், சிவசேனா கூடயும், திரிணாமுல் காங்கிரஸ் கூடயும், ஆம் ஆத்மி கட்சி கூடயும் பேச்சுவார்த்தை நடத்துவீங்களா? டிஎம்கே ஹேஸ் 25 எம்பிஸ், பிசிகே எல்லாம் சேர்த்து. எங்கள் கூட டிஎம்கே இருக்குதுன்னு சொன்னால் என்சிபியும் சிவசேனாவும் கேட்பாங்களா? விஜய் இருக்காருன்னு சொன்னால் கேட்பாங்களா? விஜயோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ஸ்டேட்டில் 25 எம்பியோட இன்ஃப்ளூயன்ஸ் அக்ராஸ் தி கண்ட்ரி அண்ட் ஆப்டிக்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ இந்த டாக்ஸ் போயிட்டுருக்கும். அண்ட் ஜனவரி டிசம்பர் எண்டு ஜனவரி வாக்கில் தான் கிளாரிட்டி வரும். இப்போதைக்கு இது மாதிரி தினந்தோறும் செய்திகள் வரும். சார், ஒரு சைடு அதிமுக தாவேக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாலும் இங்கிட்ட அருண்ராஜ் அவர்கள் வந்துட்டு டிடிவி தினகரன் அவர்களுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கார் சார். இது விஜய் அவர்களுக்கு இந்த செய்தி போய் அவர் வந்து திட்டிருக்க தான் இன்றைக்கி செய்தி வந்திருக்கு சார். 2 விஷயங்கள். விஜயோட சம்மதம் இல்லாமல் அருண்ராஜ் போய் டிடிவி தினகரன்கிட்டெல்லாம் பேச்சுவார்த்தையை தொடங்கக்கூடியவர் அல்ல. ஒன்று. அப்படி ஒருவேளை ஒரு தொடங்கியதாக வைத்து கொண்டாலும் அப்படி லேசாக ஹலோன்னு சொல்லியிருந்தார்னா டிடிவி தினகரன் இதை வச்சு எப்படிலாம் பேசுவார்? இதுக்கான இண்டிகேஷன்லாம் நமக்கு பொதுவெளியிலேயே தெரிஞ்சிருக்கும். இன்னொன்று, அருண்ராஜ் இஸ் அ ஃபார்மர் ஐஆர்எஸ் ஆஃபீஸர், பாலிடிக்ஸ் தெரிஞ்சவர். தெரிஞ்சதுனால தான் வேலையை விட்டுட்டு ஒரு அரசியல் கட்சியில் வந்து சேர்ந்துருக்கிறாரு. டிடிவி தினகரன் கூட கூட்டணி வச்சு நீங்கள் ஆட்சி பிடிச்சிருவீங்களா? அவருக்கு தெரியாதா? இன்னொன்று, பேசலாம், டிடிவி தினகரன்ட்டே பேசலாம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், டிடிவி தினகரன் இந்த மாதிரி ஓப்பன் இன்விடேஷன் விடும்போது சும்மா போய் நீங்கள் பார்த்துட்டு வரணுங்க அப்படின்றது நம்ம சொல்லியிருந்தோம். செய்யலாம். செய்யும்போது ஹி வில் ஹாவ் அ வேர்டு வித் விஜய். புரியுது? அந்த பார்ட்டியோட ஸ்ட்ரக்சர் தெரியும் எப்படி வந்துட்டு இருக்குன்ட்டு. யாருமே விஜயை தாண்டி யாருமே அதிகாரம் இருப்பவர்கள் அல்ல. ஸோ இந்த மாதிரிங்க நான் போகிறேன், கூப்பிட்ருக்காரு. ஸோ இது போல் ஏதாவது சொல்லலாம். அண்ட் என்ன கூட்டணி தொடர்பாக என்ன இன்ஃபர்மேஷன் ஆர் என்ன இன்விடேஷன்ஸ் வந்தாலும் அங்கே இருக்கிறவங்க, அருண்ராஜ் மட்டுமல்ல, இது போன்ற இன்விடேஷன் ஆர் அழைப்புகள் அருண்ராஜுக்கு வரும், ஆதவுக்கு வரும், வெங்கட்ராமனுக்கு வரும், ஆனந்துக்கு வரும், இவங்க எல்லாத்துக்குமே வரும். வந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்திருக்குங்கன்ற தகவலை தே பாஸ் இட் ஆன் டு விஜய். விஜய் இதை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னால் கண்டினியூ பண்ணுவாங்க, ட்ராப் இட்டுன்னா விட்டுருவாங்க. அதனால் இந்த செய்தி முழுக்க முழுக்க உண்மைக்கு மாறான ஒரு செய்தி. அங்கே உள்ள தான் 5 முக்கிய நிர்வாகிகள் இருக்கிறார்கள், 5 கோஷ்டிகள் இருக்கிறது. அதில் ஒரு கோஷ்டி அருண்ராஜை காலி பண்ணி விடணுன்றதுக்காக இது போட்டிருக்க கூடும். அவ்வளோதான் இந்த செய்திக்கு முக்கியத்துவம்.